பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து தலைவர் பதவியுமே நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில தற்பொழுது பகிரங்கமாக இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீண்ட காலமாகவே டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு உண்மையிலேயே தன்னுடைய குடும்பத்தாரை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனைங்கிறது இல்லை. அதாவது பாமகவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு பயணித்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விலக ஆரம்பித்த நேரத்தில் அவர் நம்பிக்கைக்குரிய ஆட்களை தேடுறாரு கட்சிக்கு. இப்போ என்னை போன்றவர்கள், நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்தவன், அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல இருந்தவன். அப்ப என்னை போன்றவர்கள் எல்லாம் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறியதற்கு பின்னாலே தான் அன்புமணி போன்றவர்களை அந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் அவரை எல்லாம் அவர் கொண்டு வந்து சேர்த்தார். அப்ப அன்புமணி சரியில்லை அப்படிங்கிற திரும்ப வெளியில ஆள் தேட முடியலன்னா அவருடைய பேரனை இளைஞரணி தலைவராக ஆக்குவது என்ற ஒரு முடிவெடுத்தார். அது கிட்டத்தட்ட டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தாரின், அன்புமணி இல்லாத குடும்பத்தாரின் ஒரு நிர்பந்தம். அவருடைய பேரனை தேர்ந்தெடுத்தார். இப்பொழுது குடும்பத்தில் பெரும்பான்மையினர் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரு சூழல் வந்துவிட்டது. அப்ப தான் சொல்லுவதை, தான் விரும்புவதை யாரும் செய்யல. அப்ப வேற வழி இல்லாம அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஏன்னா இவர் செய்த 5 சத்தியங்களில் ஒன்று, நான் கட்சியிலோ ஆட்சியிலோ எந்த பதவிக்கும் வரமாட்டேங்கிறது. மிச்சம் இருந்தது அந்த சத்தியம் ஒண்ணுதான், இவரு கட்சியிலோ ஆட்சியிலோ எந்த பதவிக்கும் வரமாட்டேன் என்ற சத்தியம். அதையும் இப்பொழுது டாக்டர் ஐயா தூக்கி தூர போட்டு விட்டார். கட்சியின் தலைவராக நானே மாறப்போகிறேன், வரப்போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அன்புமணி செயல் தலைவராக இருப்பார். நான் ஏற்கனவே ஜி.கே. மணி கௌரவ தலைவராக இருக்கிறார். இப்பொழுது செயல் தலைவராக அன்புமணி இருப்பார் என அறிவித்திருக்கிறார். அதற்கு காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவுடன் கூட்டணி செல்வதற்கான ஒரு பெரும் முயற்சியை டாக்டர் ராமதாஸ் எடுத்தார். அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக, தடையாக அன்புமணி இருந்தார். ஒரு புறத்திலே டாக்டர் ராமதாஸ் அதிமுக நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்தார். இறுதியிலே அன்புமணி தான் வெற்றி பெற்றார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள்ளே கொண்டு போய் பாமகவை சேர்த்தார். இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம் அன்றைக்குத்தான். இப்பொழுது மீண்டும் பாஜகவை நோக்கி நகர்வதற்கான வேலையை அன்புமணி செய்திருக்கிறார். இந்த சித்திரை முழு நிலவு வன்னியர் மாநாட்டிலே அதை அறிவிக்கவும் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் கசிந்தன. அதன் அடிப்படையிலே தான் இனிமேல் நானே தலைவர் என்பதை மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த முடிவை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே டாக்டர் ராமதாஸ் எடுத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக மாறி இருக்கும். நிறைய பேர் அந்த கட்சியில இருந்து வெளியேறி இருக்க மாட்டார்கள். இப்பொழுதாவது ராமதாஸ் வயதான காலத்திலே அதை உணர்ந்து இந்த வேலையை செய்திருக்கிறார். என்னை போன்றவர்கள் அதை வரவேற்கிறோம். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு போராட்ட கட்சியாக மாற்றியதிலே பெரும்பங்கு என்னை போன்றவர்களையும் சாரும். அந்த வகையில என்னை போன்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்பொழுதாவது அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் என்று, இந்த முயற்சி வெற்றி பெறுமா இல்லையா என்பதை எதிர்காலம்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அன்புமணி தனக்கான தொண்டர்களை, நிர்வாகிகளை ஒரு பெரும்பங்கு கையிலே வைத்திருக்கிறார். அன்புமணி நாளைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக திரும்பினால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைவதை யாராலும் தடுக்க முடியாது.
ஒரு பாதுகாப்பின்மையை வந்து ராமதாஸ் உணர்றாரா? ஏற்கனவே அந்த முகுந்தன் அறிவிக்கப்பட்ட மீட்டிங்ல இது ஏன் கட்சி, பிடிச்சா இருங்க பிடிக்காட்டி போங்க அப்படின்னாரு. அதுக்கு அன்புமணி வந்து நான் தனியா ஒரு கட்சி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன், என்னை சந்திப்பவர்கள் அங்கேயே வந்து சந்திக்கலாம்னாரு. இப்ப இது போன்ற ஒரு அறிவிப்பு, ஒரு பாதுகாப்பின்மையை ராமதாஸ் உணர்றாரா? இல்ல, கட்சி தன்னுடைய கையை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாக புரிந்து விட்டது. பல விஷயங்களில முதலாவது கூட்டணி தொடங்கி நிர்வாகிகளை நியமிப்பது வரை அன்புமணி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் என்கிற ஒரு நிலைமை பாமகவுக்குள்ள வந்துவிட்டது. அன்புமணியை தாண்டி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். ஒரு நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் வலுவான வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் உருவாக்கி வைத்திருந்த நேரத்தில் அன்புமணி போன்றவர்கள் அமைப்புக்குள்ளேயே வருவதற்கு யோசனை செய்தார்கள். முழுமையாக டாக்டர் ராமதாஸுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அதாவது அன்புமணியே வந்து இந்த கட்சியில ஏன் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு எங்களை போன்ற அதுக்கப்புறம் இந்த கட்சி வலுவாக வந்துவிடும் என்று முடிவெடுத்துதான் அன்புமணி உள்ளே வந்தார். அவரு சிரமப்பட்டோ அல்லது அடிபட்டோ உதைப்பட்டோ கஷ்டப்பட்டோ இந்த கட்சியை அவர் உருவாக்கவில்லை. இந்த கட்சியை உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ். எவ்வளவு சிரமங்கள் பட்டிருப்பார் என்று எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட அரசியல் கட்சியில தனக்கான இடம் நழுவுகிறது என்கிற சூழல் வருகிற போதுதான் அதை இறுக பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே டாக்டர் ராமதாஸ் வந்திருக்கிறார். இந்த கட்டாயம் நல்ல கட்டாயமாக நல்ல விஷயமாக முடியும் என்று என்னை போன்றவர்கள் நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி சார்.